இங்க கதிர் ஒரு பக்கம் இந்த மாதிரி ராஜியோட வீட்டு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்ற விஷயத்த பத்தி சொல்றாங்க சரவணன் கிட்ட. ஆனா இதை கேட்ட சரவணனும் ரொம்ப கோபத்துல கொதிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்க? அந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்லப்போனா அந்த தங்கமேல் குடும்பத்துல இருந்து என் வாழ்க்கையை சீரழிச்ச மாதிரி இங்க இன்னொருத்தன் வாழ்க்கையை சீரழிக்க போறாங்க. அந்த விஷயத்த நான் ஏத்துக்க முடியாம இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னன்னா ராஜியை பத்தி யோசிக்கிறேன், ராஜியோட குடும்பத்தை பத்தி யோசிக்கிறேன். நீங்க 3 பேரும் போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 3 பேர் வேணாண்டா, மொத்த குடும்பம் போங்க, கல்யாணத்துக்கு வாழ்த்துங்க, வாழ்த்திட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சரவணன் ஒரு பக்கம் இங்க கோபத்துல கொப்பளிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம கதிரும், அண்ணே எனக்கும் புரியுது நான் சூழ்நிலை, பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லி உன் பர்மிஷன் மூலமா போலாம் அப்படின்ற மாதிரி யோசனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு சரவணனும், இங்க பாருடா, நீங்க எங்கேயோ போங்க, எக்கடோ கிட்டு போங்க, எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. தயவு செஞ்சு என்கிட்ட இதை பத்தி பேசாதீங்க. நீங்க தான் ஆல்ரெடி என் பேச்சை மீறி அந்த கல்யாணத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, போங்கடா, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சரவணன் ஒரு பக்கம் கதிரை போட்டு சும்மா கத்துன்னு கத்தி விட்டுருவாப்ல. அப்ப கதிர்க்கும் வர வழி தெரியாம இங்க ரொம்ப வருத்தத்தோடு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அப்படி அவர் கிளம்பின கொஞ்ச நேரத்துலக்கு நம்ம பாண்டியன் வருவாரு. பாண்டியன் வந்த உடனே பாண்டியன் கிட்ட இந்த மாதிரி சரவணன் நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் மைண்ட் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிறதுனால வெளியில வருவாரு. வெளியில வந்து பழனியை பார்த்து இந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேசி கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து பழனியோட கடையை பார்த்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கேப்ல கரெக்டா நம்ம பழனியை 2 வீலர்ல வருவாரு. அப்ப பழனியை பார்த்த உடனே இங்க சரவணனும், மாமா நான் உன்னை தேடி தான் வந்தேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பேசலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா அந்த டைம்ல பழனிக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கும். அவரும் இந்த கல்யாண வேலையை அவர் தான் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பார் போல இருக்கு. அதனால நிறைய கால்கள் வர்றதை பார்த்துட்டு, டேய் சரவணா, நான் சாயந்தரம் மீட் பண்றேன், உன்னை முக்கியமான வேலைகள்லாம் இருக்குடா, இப்போ நான் அங்கே கல்யாண மண்டபத்துக்கு போலன்னு வச்சுக்கேன், என்னை ஒரு வழி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனி ஒரு பக்கம் இங்க நம்ம சரவணனுக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவரு சரவணன் பேச வர்றதை கவனிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் சரவணனும் மனசுல இருக்க வேதனைகளை வெளியில கொட்ட முடியாம திணற ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம செந்திலுக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லுவோம், அவங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் செந்திலுக்கு கால் பண்றாங்க. அப்ப அவரும், கவலைப்படாதனே, நான் ஆஃபீஸ்ல இருந்து இப்பதான் ஃப்ரீ ஆனேன், சரி நான் வரேன், நீ சொல்ற இருக்கிற இடத்துக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் சொன்ன லொகேஷனுக்கு நம்ம செந்திலும் கிளம்பி போறாரு. இப்படி அவரும் சரவணனை தேடி அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் சரவணன் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு சவுத்து பக்கம் திருப்பி நின்று ஒரு மாதிரி இங்க மென்டலி அவர் ஏதோ வந்து டிஸ்டர்ப் ஆன மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்போ உடனே இந்த பக்கம் நம்ம செந்திலும், என்ன இது அண்ணன் ஒரு மாதிரி ஓரமா நின்று ஏதோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேக வேகமா நம்ம சரவணன் கிட்ட வராங்க. வந்து பார்த்தா சரவணன் தனியா நின்று பேசிட்டு இருக்காரு. அப்ப செந்திலும் ஒரு மாதிரி பயத்தோடையும் பதட்டத்தோடையும், அண்ணன் என்னாச்சுண்ணே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே சரவணன் செந்திலை பார்த்து திரும்பி கையெடுத்து கும்பிடுறாரு. செந்தில், தயவு செஞ்சுடா, என்னை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போடா, நான் பைத்தியமாயிருவோம் போல இருக்குடா, என்னால நிம்மதியா இருக்க முடியலடா, எனக்கு சாகணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி மனுஷன் மனசுல இருக்க வேதனைகள் தாங்க முடியாம இந்த பக்கம் செத்து போயிடலான்ற முடிவு அளவுக்கு வந்துட்டாப்ல. அதை பத்தி தான் செந்தில் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்த செந்திலுக்கு அப்படியே கண்ணே கலங்கிடுது. அண்ணே விடுனே போலாம் வானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணனை ஹக் பண்ணி அவரை கொஞ்சம் ஆறுதல் படுத்தி அதுக்கப்புறம் அங்கிருந்து வேக வேகமா இங்க ஒரு சைக்காட்டிஸ்ட்டை கூட்டிட்டு போறாங்க. சொல்லப்போனா சைக்காட்டிஸ்ட்டை போன உடனே இந்த பக்கம் அந்த டாக்டரும் இந்த பக்கம் சரவணனை கவனிக்கிறாரு. கவனிச்ச உடனே அவருக்கு ஓரளவுக்கு தெளிவா தெரியுது, இவர் ப்ரெஷர் மூலமா தான் ரொம்பவே வந்து ஆக்குப்பை பண்ணப்பட்டிருக்காரு. அதுலயும் குறிப்பா ப்ரெஷர் இவரை போட்டு ஒரு பாடு படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம செந்திலும் சரவணனோட நிலைமையை பத்தி சொல்லலாம்னு சொல்லி வாய் எடுக்கிறாரு. ஆனா அந்த டாக்டரும், செந்தில் சார் ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ சரவணன் தான் சொல்லணும், சரவணன் நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதனால உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே இந்த பக்கம் சரவணனும் தான் வாழ்க்கையில தங்கமேல் அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதாகவும், அந்த பொண்ணு தன்னை ஏமாத்தி தன் குடும்பத்துக்குள்ள வந்ததாகவும், அந்த பொண்ணு மூலமா தனக்கு தான் அப்பா அம்மா கிட்ட நிறைய கெட்ட பேர் கிடைச்சது, அது மட்டும் இல்லாம தான் குடும்பத்துக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்தது, அதையும் தாண்டி இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கன்னு போய் சொன்னது, இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணி என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டா, அதையும் தாண்டி இப்போ எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அப்புறம் என்னோட மொத்த குடும்பத்தையும் தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணி எங்க குடும்பத்துக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டா, இப்போ இதையும் தாண்டி மறுபடியும் என்னை விட்டு விலகிடுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் பார்த்து இப்போ எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல என்னோட தம்பியோட மனைவியோட அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இப்போ அவங்களோட தங்கச்சியை இப்போ பொண்ணு கொடுக்குறன்ற பேர்ல வந்திருக்காங்க. வந்து அவங்க இப்போ என் வீட்டுக்கு எதிரிலே உட்காந்து என் குடும்பத்தை பழி வாங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த வீட்டில் பொண்ணு கொடுக்கறதுக்கான காரணமே என்னை எப்படியாவது டார்ச்சர் பண்ணியாவது என் பொண்டாட்டி என் கூட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா அதை என்னால் கண்டிப்பா செய்ய
செய்ய முடியாது. ஏன்னா அவ என் வாழ்க்கையை கெடுத்தவ, என் நம்பிக்கையை உடைச்சவ, இந்த மாதிரி என் மனநிலையை சீரழிச்சவ. அப்படிப்பட்டவ கூட நான் எப்படி ஒன்னா சேர்ந்து வாழ முடியும்? இதுக்கப்புறம் வேணான்னு முடிவில் தான் இருக்கேன். இப்போ டிவோர்ஸ் கிடைக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மறுபடியும் எனக்காகவும் என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவும் இப்போ மறுபடியும் என் குடும்பத்தை பழிவாங்கவும் வாய்ப்பு இருக்கு. இதை பத்திலாம் நினைச்சு எனக்கு மண்டையெல்லாம் அப்படியே வெடிக்குதுங்க. எனக்கு வாழணும்னு கூட விருப்பமே இல்லை. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் செத்துலான்னு கூட எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் கேட்டு அந்த டாக்டரும், சரவணன் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அமைதிப்படுத்துறாங்க. அப்ப அவரும் தன்னை அறியாமலே இந்த பக்கம் கண்ணில இருந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு செந்திலுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ணே அழாதண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, நாங்கள் இருக்கோண்ணே அப்படின்ற மாதிரி செந்தில் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த டாக்டர் தான், சரவணன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கு சரியான விதத்தில் தூக்கம் இல்லை. ஏன்னா நீங்கள் தூக்கம் இல்லாமல் தான் இந்த அளவுக்கு ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கீங்க. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம லைஃபோட கண்ட்ரோலும் நம்ம குடும்பத்தோட கண்ட்ரோலும் அவங்கவுங்க கையில் தான் இருக்கும். குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் இருக்கும். அவங்க லைஃப்பில் அவங்கவுங்க எடுக்கிற முடிவுக்கான ஆபத்தையும் சரி நல்லதையும் சரி அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தாளுங்க எதிர் வீட்டாளுங்களோட ஒன்றா சேரணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட அந்த எக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டாளுங்களோட கொடுக்குற டார்ச்சர்ஸை அவங்க தாங்கி தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சு தான் அவங்க பழக்கத்தை வச்சுக்கிறாங்க. அதனால அவங்கள பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் முதல்ல கேர் பண்ணிக்க வேண்டியது உங்களை தான். நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாகவும் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காகவும் இருக்கீங்களோ அப்போ தான் உங்களால் உங்களை சுற்றி இருக்க விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ஒரு சின்ன பிரச்சனை தான், இதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெட தேவையில்ல. நான் உங்களுக்கு டேப்லெட் எழுதி தரேன். அந்த டேப்லெட்டை ரெகுலராக சாப்பிடுங்க. ஒரு 1 வீக் நல்லா ரெஸ்ட் எடுங்க. 1 வீக் கழிச்சு நீங்கள் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் இந்த பக்கம் நம்ம சரவணனுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தூக்கம் வர்றதுக்கு, இந்த மாதிரி எதை பற்றியும் யோசிக்காமல் அவர் பாட்டில் அமைதியாக இருக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி டேப்லெட்லாம் எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் செந்திலும் அந்த டேப்லெட்டில் வாங்கிட்டு இங்கே சரவணனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்படி வீட்டுக்கு வரும்போதே கரெக்டாக பாண்டியன் ரொம்ப கோபத்தோட சரவணன்ட்ட, எங்கடா போனேன், ஃபோனை வேற கடையில் வச்சுட்டு போயிட்டேன், உன் பாட்டில் இந்த மாதிரி எங்கே போகிறேன்னு சொல்லாமல் போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கடுப்பாகிறாங்க. அப்போ செந்தில் தான், அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, அண்ணனை பற்றி நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இப்போ அண்ணனை டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் செந்தில் நம்ம பாண்டியன் கிட்ட பேசி பாண்டியன் அமைதிப்படுத்துவாங்க. ஆனால் அந்த கேப்புக்குள்ளே ஆப்போசிட்டில் குமரவேல் கல்யாணம் நடக்கிறதுக்காக பண்ணி வச்சிருக்க அலங்காரத்தை பார்த்துட்டு இங்கே சரவணனுக்கு கோபம் வந்துடும். அப்போ பழனியும் கரெக்டாக உள்ளேருந்து வெளியில் வருவார். வந்தவரும், டே மாப்பிள்ள சரவணா, காலையில் எதுவும் என்கிட்ட பேசணும்னு சொன்னேன், இப்போ ஃப்ரீ தான்டா, என்னடா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு சரவணன் ரொம்ப கோபத்தோட, மாமா நான் உன்ட்டு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இது நடந்தால் அவன் வாழ்க்கை கெட்டு போனது மட்டும் இல்லாமல் நம்ம 2 குடும்பமும் இந்த பக்கம் சீரழிஞ்சு போயிருமாமா, வேண்டாம் தயவு செஞ்சு அந்த கல்யாணத்தை நிறுத்துமாமா, கல்யாணத்தை நடக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோபத்தில் கொப்பளிக்கிறாரு. அப்போ இதை பார்த்துட்டு இந்த பக்கம் பழனிக்கும் இன்னும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஏன்னா இங்கே பழனியோட சொந்தக்காரங்களாம் வெளியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் தான் இப்படி இவன் வாயை திறந்து ஓவரா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரவணனை பிடிச்சி உள்ள வேக வேகமாக இழுத்துட்டு போறாரு. முட்டாப்பையில என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்குடா அந்த வீட்டில் போய் சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு போட்டு சரவணன் திட்டுறாங்க. அப்போ அவரும், அப்பா நான் சொல்றது உனக்கு புரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சரவணன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ செந்தில் தான் குறுக்க வந்து, அப்பா தயவு செஞ்சிருங்க, அண்ணன் இப்போ இப்படி பேசுறதுக்கான காரணம் என்னங்கிறது நான் தயவு செஞ்சு தெளிவாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனை வேகமாக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாண்டியன் கிட்ட இந்த மாதிரி சரவணனோட நிலைமையை பற்றி எடுத்து சொல்லி, அவர் இப்போ நல்லா தூங்கணும், மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட பாண்டியனுக்கு தான் பையனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, அப்போ எந்த அளவுக்கு அவன் மனதளவில் வேதனைப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அவரும் கண்கலங்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் சரவணனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க எப்படி ட்ரை பண்ண போகிறாங்க? ஏன்னா இன்னும் ஒரு நல்ல கல்யாணம் இருக்குது. அந்த கல்யாணத்தன்னைக்கு கண்டிப்பாக சரவணன் ஒரு பயங்கரமான சீன் கிரியேட் பண்ண போகிறாரு. அந்த பிரச்சனையினால இங்கே சுடரோட கல்யாணம் நடக்குமா இல்லை நின்று போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.